அதுக்கப்புறம் 7,000ல் ஆரோரா இருக்காங்க. ஆரோரா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 22,839 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 6% எடுத்துருக்காங்க. ஸோ ஆரோவோட கேமே வேறு லெவலாக மாறுதுங்க. உண்மையிலே வந்து ஆரோரா பயங்கரமாக இருக்குது. ஸோ நல்லா ப்ளே பண்ணுறாங்க. நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. இன்றைக்கி பாட்டெல்லாம் நேற்று ஒரு பாட்டு எழுதுறாங்க, இன்றைக்கி ஒரு பாட்டு எழுதி இப்போ ஒரு பாட்டை லைவில் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அம்மா வந்து பேசுகிற விஷயம் சொன்ன விஷயங்கள், அவங்க கொடுக்குற வந்து கவுண்டர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எதுக்கு நான் வந்து பழைய ஆரோராக்கும் இவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் ஒழிஞ்சிருக்கான்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்லா வெரி குட் ப்ளே, எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 8,000ல் சாண்டா இருக்குங்க. சாண்டாவோட ஓட்டிங் வந்து 22,267 ஓட்டு, பர்சன்டேஜ் 6%. ஸோ சாண்ட்ராவுமே வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் கேரக்டரே வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி இருக்கிறதால வந்து டோட்டலாக சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கேம் வந்து இப்படியே கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து பிரஜன் கூட இல்லாமல் இருந்தாலே இவங்க சூப்பராக கேம் விளையாடுறாங்க. பிரஜனும் இவங்க கூட இல்லாமலே சூப்பராக கேம் விளையாடுறாங்க. ரெண்டு பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாடினாங்கன்னா ஸோ நல்ல வாய்ப்புகள் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறதால வந்து இவங்களோட கேமும் தெரியல, அவரோட கேமும் தெரியல. ரெண்டு பேருமே வந்து மெர்ஜ் ஆகாமல் செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரோட கேமும் வெளியில் தெரியும், ப்ளஸ் திவ்யாவோட கேமும் வெளியில் தெரியுன்றதான் என்னோட கருத்து. ஏன்னா 3 பேர் ஒன்றா சுற்றுறதால யாரோட கேம் வந்து எதுவுமே வெளியில் வராத மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம்